ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா 2020ல ஒரு மகன் மற்றும் அவங்களுடைய தந்தை 2 நபர்களுமே காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நபர்களுமே சாத்தான்குளத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஆனா விசாரணைக்காக அழைச்சிட்டு போன இந்த 2 நபர்களுமே காவல் நிலையத்திலேயே கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே தீவிரமா பரவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இது உண்மையிலேயே கொலைதானா இல்லாட்டி வேற எதுவும் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலமாக மதுரையில இருக்கக்கூடிய கூடுதல் நீதிமன்றத்தை விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இன்னைக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு குற்றத்துல ஈடுபட்டவர்கள் 9 காவல்துறை அதிகாரிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த 9 காவல்துறை அதிகாரிகளுக்குமே இந்த நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது. தண்டனைக்கான விவரங்கள் என்ன, அதாவது அவங்களுக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்க போறோம், என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க போறோம் அப்படிங்கிறத மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும் நீதிபதி சொல்லியிருக்காங்க. இதுல கூடுதலாக நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிபிஐ அவங்களுடைய விசாரணையில சார்ஜ் ஷீட்ல அதாவது குற்றப்பத்திரிகையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே நம்ம அடிச்சு பழகுறதுக்கு ஒரு அப்பாவும் அவனுடைய பையனும் கிடைச்சிருக்கான், இவங்களை வச்சு நம்ம அடிச்சு பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணை நடக்கக்கூடிய நேரத்துல பேசிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. காவல்துறையினாலே உங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்துல காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அடிச்சே கொலை பண்ணி இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலத்துக்கு பிறகு வந்திருக்கு. இதையும் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.